ஏன்னா மக்களே நான் சொன்னது நடக்குதா இல்லையா? நான் தான் சொன்னேன்ல, வீட்டுக்குள்ள ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபேட்மேனுக்கான கேமை கண்டிப்பா வீட்டுக்குள்ள உள்ளவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஃபேட்மேனுக்கான கேம் என்னன்னா, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரோட மண்டையை லைட்டா குழப்பிட்டு எல்லாரையும் தனித்தனி ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ல சுத்த விட்டு ஈஸியா முத்துக்குமாரனை வின் பண்ண வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஓகேவா? பட் நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். முத்துக்குமாரன் பேரை ஃபேட்மேன் அவர்கள் பெருசா யூஸ் பண்ணாம, முத்துக்குமாரனுக்கு பெருசா சப்போர்ட் கொடுக்காம, முத்துக்குமாரனை தனியா விட்டாலே அவன் ரொம்ப ஈஸியா வின் பண்ணிடுவான். அவனுக்கான ஓட்டுகள் பயங்கரமா இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு ஃபேட்மேன் அவர்களுக்கே தெரியும். இருந்தாலுமே அந்த இடத்துல ஏன் ஃபேட்மேன் அவர்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மத்த ஆட்கள் மண்டையை குழப்பிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேஜ் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஆனா நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், கண்டிப்பா வீட்டுக்குள்ள உள்ளவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபேட்மேன் சாரை பொறுத்தவரைக்கும் ஃபேட்மேன் சார் வந்து இந்த டாப் 5ல வரதுக்குலாம் போட்டியே போடல. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச ஃபேட்மேன் சாருக்கே தெரியும். கண்டிப்பா டாப் 5க்குள்ள நம்ம ஸ்வாப் பண்றது அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். அது கண்டிப்பா பிராங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் சார் கண்டிப்பா தெரியும். அதனால ஃபேட்மேன் பெருசா அதுக்கு போட்டி போடல. ஆனா மத்த ஆட்கள் எல்லாம் பயங்கரமா அதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? எப்படி மத்தவங்க எல்லாமே அந்த விஷயத்தை நம்பிட்டு இருக்காங்க. அதனால நம்பி அவங்க கடுமையா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபேட்மேன் அவர்கள் முத்துக்குமாரனை மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு சொன்ன அதே மாதிரி வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த எபிசோட லாஸ்ட்ல ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பேன். வீட்டுக்குள்ள இந்த ப்ரமோஷன் டாஸ்க் வச்சிருக்காங்க. என்னப்பா ஒரு ப்ரமோஷன் டாஸ்க் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெருங்காயம் கம்பெனி நினைக்கிறேன். ஆமா, அது பெருங்காயமா சீரகமாங்க எனக்கு கரெக்டா தெரியல. சாரி நண்பர்களே, தெரிஞ்சு பெருங்காயம் தான் நினைக்கிறேன். அந்த கம்பெனிக்கான ஒரு ப்ரமோஷன் வச்சிருக்காங்க. அந்த ப்ரமோஷனை ரொம்ப நீட்டா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. டாஸ்கோட எண்ட்ல வின்னரை வந்து முத்துக்குமாரன் டீமா அறிவிச்சிருக்காங்க போல. அது ஒரு விஷயம் நடந்திருக்கு வீட்டுக்குள்ள. அந்த விஷயத்தை வச்சு வீட்டுக்குள்ள வந்து 8 பேர் பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. வீட்டுக்குள்ள ஒரு 8 பேர் வந்திருப்பாங்கல்ல, அந்த 8 பேர் இப்ப ஃபேட்மேனுக்கு ஆப்போசிட்ல திரும்பி ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி என்னன்னு சொல்லி மொத்தமா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா பத்தி ஒன்னு சொல்லி ஆகணும். அதாவது சௌந்தர்யா வச்சு ஒரு புக் எழுதலாம்னு இருக்கேன் நண்பர்களே. எப்படி ஒரு புக் எழுதலாம்னு இருக்கேன். காலையிலிருந்து மாலை வரை கஷ்டப்பட்டு சேர்த்த சிம்பத்தி ஓட்டுகளை ஒரே இரவில் எப்படி உடைத்து கட்டுவது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா சௌந்தர்யா கிட்ட இருந்து ஒரு கதையா வாங்கிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் கடுமையான ஓட்டுகள் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோ சப்போர்ட்டா அப்படி நீங்களாம் ஒவ்வொரு ப்ரோமோ ஒவ்வொரு போஸ்ட்டுகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபயரா வந்துச்சு. ஆனா ஒரே நைட்ல முடிச்சு விட்டீங்க தெரியுமா சௌந்தர்யா, வேற லெவலுக்கு. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லி ஆகணும். அங்க முத்துக்குமாரன் ஒருத்தன் அவன் என்ன பண்றான், அந்த வீட்டுக்குள்ள அந்த கப்பை எப்படியாச்சும் வின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லி வீட்டுக்குள்ள பயங்கரமா என்னத்தையாச்சும் பண்ணி 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 அந்த கப்புக்கு நேரம் முட்டி போயிட்டு இருக்கான். ஆனா இங்க 2 பேர் பாத்தீங்கன்னா முட்டை போடுறதுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்பா இந்த சீசன்ல இந்த சோத்து பிரச்சனை முடியவே முடியாதா என்ன? சோத்து பிரச்சனை தான் கடைசி நாள் கொடுத்து கொண்டு போவீங்களா என்ன? அது என்ன பிரச்சனை சொல்லி மொத்தமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரமோஷன் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள 2 ஜட்ஜ் இருக்காங்க. ஒன்னு அந்த வெளியே இருந்து ஒரு 8 பேர் வந்தாங்கல்ல, அதுல இருந்து ஃபேட்மேன் இருக்கணும். உள்ள ஒரு 8 பேர் இருக்காங்களா, அதுல இருந்து நம்ம பவித்ரா அவர்களையும் ஜட்ஜா வச்சிருக்காங்க. 2 பேர் தான் ஆக்சுவலா அந்த டாஸ்க்கான ஜட்ஜா இருக்காங்க. அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் 2 டீமே ஒவ்வொரு கார்டு எடுக்க சொல்றாங்க. அந்த கார்டுல ஆக்சுவலா ஒவ்வொரு டிஷ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டீ, ரசம், அந்த மாதிரி ஜூஸ், அந்த மாதிரி ஏதோ டிஷ் இருக்கும் போல. அந்த டிஷ்ஷை 2 டீமே மாத்தி மாத்தி பண்றாங்க. பண்ற டிஷ்ல எனக்கு தெரிஞ்சு எந்த டீமுக்கான டிஷ் நல்லா இருந்துச்சு நமக்கு தெரியாது. நம்ம பார்த்தோன்னே எதையும் சொல்ல முடியாது. பட் அங்க கடைசியில என்ன பண்றாங்கன்னா, டிஷ் யார் டிஷ் நல்லா இருந்துச்சுன்னா முத்துக்குமாரன் டீம், அதாவது வீட்டுக்குள்ள இருக்காங்க ஆல்ரெடி அந்த 8 பேருக்கான டீம் தான் நல்லா பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து அந்த டீம் வின்னர்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் போது பவித்ராக்கான ஃபேஸை பார்த்தா ஃபேட்மேன் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இது இப்ப நம்ம ஏதோ கண்டென்ட் சொன்னா ஃபேட்மேன் ஏதோ கண்டென்ட் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்களா, இல்ல அவங்க பாயிண்ட்ஸை கரெக்டா தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா பவித்ரா ஒரு வித்தியாசமா முழிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு எபிசோட்ல ஏதோ ஒரு சில விஷயங்களை கட் பண்ணியிருக்காங்க. அங்க ஏதோ அவங்க வந்து அந்த பிராண்டை ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா ப்ரொமோட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பிரசன்டேஷன் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப தெளிவா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப கிளியரா இருந்துச்சுன்னு சொல்லி ஏதோ பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. மேபி தமிழ்ல ஏதாவது சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு சுனிதாவும் தர்ஷா குப்தாவும் போய் சண்டை போடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் தானே வின்னிங் கொடுத்துட்டீங்க, அது என்ன பிரசன்டேஷன் நல்லா இருந்தா கொடுத்துருவீங்களா, அது என்ன தமிழ்ல சூப்பரா பேசினா கொடுத்துருவீங்களா, அது என்ன எப்ப பார்த்தா லாங்குவேஜ் எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் சண்டைக்கு போறாங்க. ஃபேட்மேன் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பிரசன்டேஷனுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? பிரசன்டேஷனுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு டிஷ்ஷை எப்படி நீங்க வந்து என்ன ப்ரோமோட் பண்றீங்க அப்படி விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து வச்சு நான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்தேன்னு சொல்லி ஃபேட்மேன் சொல்றாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு அந்த டாஸ்க் ஆரம்பிக்கவே சொன்னாங்க, அந்த டிஷ்ஷை நீங்க எவ்வளவுக்குள்ள நல்லா பண்றீங்களோ அது மாதிரி அந்த பிரசன்டேஷனும் சூப்பரா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பிரசன்டேஷனுக்கு அதிகமான மார்க் போல 1 to 10 வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி ஏதோ போட்டிருக்காங்க. அந்த வகையில் வீட்டுக்குள்ள இருக்க அந்த டாப் 8 டீமுக்கு வந்து வெற்றியை கொடுத்தாச்சு. அந்த வெற்றி பிடிக்காம பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்குது. சுனிதாவும் நம்ம தர்ஷா குப்தாவும் ஃபைட் பண்றாங்க. அதுல ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் அங்க இருக்கனால தான் நீங்க இப்படி சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறாங்க. அங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுட்டா இப்போ வீட்டுக்குள்ள உள்ளவங்க லைட்டா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபேட்மேன் வந்து முத்துக்குமாரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டி தான் மத்த எல்லாரையும் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. மேபி நாளைக்கு ஏதாவது கேம் சேஞ்ச் ஆகலாம்னு நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் ஆனாலும் ஒன்றும் வாய்ப்பு இல்லை ப்ரோ. டைட்டில் தான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு சீல் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் முட்டி மோதிட்டு இருக்கும் அப்படிங்கிற
அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இருந்துட்டு போட்டுமே. அடுத்ததா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அது ஆம்லெட் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஜாக்லின் வந்து அந்த சைடுல இருந்து முட்டை பொரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப முட்டை பொரிச்சிட்டு இருக்கும்போது இங்க இருந்து சௌந்தர்யா நடந்து போறாங்க. அப்ப ஜாக்லின் அங்க இருந்து வா நான் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் நீ போடு அப்படின்னு மாதிரி கூப்பிடுறாங்க. அப்படி கூட எனக்கு தெரிஞ்ச எபிசோட்ல கட்டு வர சரியில்லை. அப்படி கூப்பிடும்போது டக்குன்னு அந்த இடத்துல சௌந்தர்யா போய் என்ன சொல்றாங்கன்னா, போட்டியா எத்தனை போட்ட, நீ போட்டியா, நீ போட்டா 16 தானே, நானும் போட்டிருப்பேன், அப்ப என்ன மட்டும் போட விடாம நீ பண்ண, இப்ப மட்டும் என்ன பண்ண சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியல, நீ மட்டும் தான் அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருப்பியா, நீ மட்டும் தான் கிச்சன்ல எல்லாம் பண்ணுமா, நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத வார்த்தையை விடுறாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ முட்டையை வந்து நாஸ்தி பண்ணுற அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்களே என்னமோ தெரியல, முட்டை நீ போடணும்னா போடு, கிராசரிஸ்லாம் இப்படி தான் இருக்கு அப்படி தான் இருக்குன்னு அந்த கிராசரிஸ் மேட்டர்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியல, ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போடுறாங்க. இதுல நான் கவனிச்ச வரதுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா முட்டை போட ட்ரை பண்ணிருப்பாங்க, ஓகேவா, அந்த முட்டை பொரிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்போ ஜாக்லின் வந்து நான் பொரிச்சுக்கிறேன் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஜாக்லின் வந்து நான் பொரிச்சுக்கிறேன்னு சொல்லி பொரிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப கடைசியா இதுக்கப்புறம் நீ போட்டுக்கன்னு ஏதோ சொல்றாங்க. சொன்னதுக்கு தான் சௌந்தர்யா வந்து இருந்துட்டு, ஏன் இதை நாங்க போட்டிருக்க மாட்டோமா, நீங்க மட்டும் தான் இந்த கிச்சன்ல எல்லாம் செய்வீங்களா, நாங்க செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி கத்திட்டு இருக்காங்க. எப்படி ரெண்டு பேரும் மாத்தி கத்துறாங்க. முக்கியமா சௌந்தர்யா, அதான் அந்த புக்கு போட்ட வேண்டியதான். எப்படி சேதனை வந்து சௌந்தர்யா சம்பவ சமையல் குறிப்புகள்னு சொல்லி ஒரு புக்கு போட்டாங்களோ, அதே மாதிரி காலையிலிருந்து மாலை வரை சேர்த்த சிம்பத்தி ஓட்டுகளை ஒரே நைட்டில் எப்படி அளிப்பது அப்படிங்கிற புக்கை நம்ம கண்டிப்பா வாங்கலாம். உண்மையா ப்ரோ, எபிசோடோட எண்டை கண்டிப்பா பார்க்கும்போது மக்களே வெறுப்பாயிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்காங்க. நீ மட்டும் தான் எல்லாம் பண்ணுவியா, உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா, ஆமா நீ மட்டும் தான் அந்த வீட்டில் எல்லாம் பண்ணும், சமைக்க தெரிஞ்சா நீ எல்லாம் எப்பவுமே இப்படி தான் பண்ணிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அவங்களுக்கு டைட்டில் தேவை கிடையாது. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டைட்டில் தேவையில்லை. டைட்டில் தேவையான ஆட்கள் ஏன் இப்படி கிடந்து தேவையில்லாத பிரச்சனை சண்டை போட்டுட்டு இருக்கணும், தேவையில்லாம ஏன் கிடந்து கத்திட்டு இருக்கணும். கடைசி வாரங்கள்ல இப்படி உட்கார்ந்து தேவையில்லாம சண்டை போட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கு வெறுப்புகளை மட்டுமே சம்பாதிச்சு கொடுக்குமே தவிர வேற எனக்கு தெரிஞ்சு பெருசா பாசம் நேசம் அன்பு ஓட்டுகள்லாம் சம்பாதிச்சு கொடுக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் வரது ஓரளவு ஓட்டுகள் வந்து ஈவினிங் அப்புறம் வீட்டுக்கு வெளியே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்படியே ஈவினிங் அப்புறம் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இல்ல பல சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அந்த சம்பவத்தை பிடிச்சி வச்சு திருப்பி மக்கள் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா திரும்ப நான் இந்த விஷயத்துல ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ பொறுத்தவரைக்கு மக்கள் பார்த்து ஓட்டுகளை போட்டு ஒருத்தரை வின் பண்ண வச்சாதான் அது வின்னிங்கா நான் கருதுப்பா. நான் ஓப்பனா சொல்ல போனா மக்கள் பார்த்து மக்களுக்கு பிடிச்சி அதுல ஓட்டுகளை போட்டு யார் ஒருத்தவங்க அந்த ஷோ வின் பண்றாங்களோ அதுதான் வெற்றி. அதை தவிர்த்துட்டு இந்த பாட் ஷோட் எடுக்கிறீங்களா, இந்த பாட் ஷோட்டுக்கும் இந்த மாதிரி வேற லாங்குவேஜ்ல இருந்து பயங்கரமா ப்ரோமோட் பண்ணி அது மூலமா மிஸ்கால் கொடுக்க வச்சு ஒரு ஓட்டுகள் எடுக்கிறீங்க தெரியுமா, அதுக்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்னு நான் நினைப்பேன். ஏன்னா பாட்ஸ் ஓட்டுமே யாருக்கு ஓட்டுகள் போகுது, என்ன பண்றோம், எதுக்காண்டி ஓட்டு போடுறோம் தெரியாம ஒரு ஓட்டுகள் விழும். அதே மாதிரி தான் எங்க இருந்து ஒரு மிஸ்கால்லாம் வரும் தெரியுமா, அது வந்து இந்த ஷோ பார்த்தவங்க மிஸ்கால் பண்ணுவாங்களா, வாய்ப்புகள் கிடையாது. ஷோ பார்த்தவங்க வந்து ஓட்டுகள் போடுவாங்களா, வாய்ப்புகள் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் டிஃபரெண்ட் கிடையாது. அவுட் சைடில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. நீ பண்ணுவியா நான் பண்ணுவேன், நான் பண்ணுவியா நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாற்றி இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் போயிட்டு இருக்குது. நீ கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா அது என்ன சீசன் பா தெலுங்குவா எனக்கு தெரியல, அந்த சீசன் என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு பிக் பாஸ் சீசனுக்கான வின்னர் ரன்னர்லாம் பயங்கரமாக இறங்கிட்டு இருக்காங்க போல. பயங்கரமா ப்ரமோஷன் நடந்துட்டு இருக்கு. எப்படியே பயங்கரமா ப்ரமோஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்னதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த சீசனை பொறுத்தவரைக்கு மக்கள் ஓட்டு அப்படிங்கிறது பெருசா பேசப்படுமானா தெரியல. பிஆர் டீம் தான் மாத்தி ஃபைட் பண்ணிப்பாங்க. உனக்கான டீம் பெருசா எனக்கான டீம் பெருசான்னு சொல்லிட்டு மாத்தி அவங்க தான் ஃபைட் பண்ணி அவங்களுக்கான ஆளை வந்து வின் பண்ண வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதுவும் கடைசி வாரங்களில் அவுட் சைடு இவ்வளோ டாக்ஸிக்கா போகும்போது எனக்கே மன வருத்தமா இருக்கு. ஏன்டா அப்படி போட்டு கொடுமை பண்றீங்கன்னு இருக்குது மொத்தத்தில். ஆனால் திரும்பி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன், இது முன்னாடியே என்னோட வீடியோவில் சொன்னதான், கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவன் தான் கடைசியில் வின் பண்ணுவான். அது யாராக இருந்தாலும் சரி, அது உண்மையாக இந்த ஷோ பார்க்குற மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. மற்றபடி என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ப்ரமோஷன் நடந்தாலும் சரி, அவங்க வின் ஆக மாட்டாங்க. லாஸ்ட் சீசன் சேம் இதே மாதிரி தான் நடந்துச்சு. இதை விட பயங்கரமாக நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அதான் சொல்கிறேன், மக்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். மக்கள் ஆதரவு கடைசி வரதுக்கு பேசும் நான் நம்புறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அவங்களாம் டைட்டில் வேணான்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. இது போட்டு ஒரு மாறி போகுது நண்பர்களே, இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு சண்டையா, முட்டைக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா, இல்லை முட்டைலாம் ஒரு பஞ்சாயத்தான்னு கேட்குறேன். முட்டை பொறிக்கிறதுலாம் ஒரு பஞ்சாயத்து பண்ண இப்படி கடைசியில் ரயான் வந்து தீர்த்து வைக்கிறான். ரெண்டு பேரும் இது ஒரு சின்ன பிரச்சனை போட்டு கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தீர்த்து வைக்கிறான். தீர்த்து வச்ச பிறகு அங்கே சௌந்தர்யா வந்து அமைதியாகிறாங்க. எதுக்குன்னே தெரியல. அன்வான்டா சண்டைகள், அன்வான்டா கத்துறது, ஷவுட்டிங் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க அப்படிங்க, அதான் உண்மை. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஃபேட்மேன் அவர்கள் வந்தது முத்துக்குமரனுக்கு பாசிட்டிவா தருதா, இல்லை முத்துக்குமரன் பேரை யூஸ் பண்ணுறது முத்துக்குமரனுக்கான ஃபேண்டம் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் யூஸ் பண்ணுறது வந்து முத்துக்குமரனுக்கு பாதிப்பு விளைக்குதான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.